நண்பர்களே, ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஃப்ஐ வந்து கேம் பிளே வந்து எனக்கு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இது வந்து வீடியோ எடுத்தது, மேலே கூட்டி கொண்டு தான். இது மாதிரி வாய்ஸ் ஓவர் தனியாக இது மாதிரி எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 30 ஃப்ரேம்ஸு. வீடியோ எடுத்தது 30 ஃப்ரேம்ஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது 30 ஃப்ரேம்ஸு. இது எல்லாமே 30 ஃப்ரேம்ஸு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, செட்டிங்ஸில் நான் வந்து மாற்ற மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம்ஸில் இருக்கா. இதை வந்து இப்போதைக்கு மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்து இதில் இருக்கிறதுனால மாற்ற முடியாது, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸ்லேயே வந்து எடிட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து புதுசாக ஒரு டைம்லைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ டைம்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது மாதிரி யூஸ் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபார்மேட் போயிடுங்க. போயிட்டு இது மாதிரி 24 ஃப்ரேம்ஸ் இருக்கா, அது 30 ஃப்ரேம்ஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு க்ரியேட்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நியூ டைம்லைன் வந்துருச்சா. இப்போ திருப்பியும் பழைய டைம்லைன் போவாங்க. டபுள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கா. இது என்ன பண்ணணுன்னா, Ctrl+A கொடுங்க. அந்த கண்ட்ரோல் போய் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே எதனா ஒரு ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனது அப்படியே வந்து Ctrl+X கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கும். எடுத்து இந்த இடத்துல டைம்லைன் 2க்கு போயிட்டு இப்போ நம்ம ஃப்ரேம் ரேட் இதில் மாற்றிருக்கோம். இப்போ Ctrl+V கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பி எல்லாம் இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். அப்படி இந்த இவ்வளோ ப்ராஜெக்டையும் ரிஸ்கில் விடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இப்போ இதுதான் அந்த மெயின் இதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து டூப்ளிகேட் டைம்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. டூப்ளிகேட் டைம்லைன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டைம்லைன் எக்ஸ்ட்ரா வந்துச்சா. இதில் வந்து இதில் இருக்கிறது டெலிட் ஆனாலும் இந்த டைம் டூப்ளிகேட்டில் இருக்கிறது வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்கும். அதனால் பயப்படாமல் பண்ணலாம். இப்படி ஒரு வேளை பயமாக இருந்துச்சுன்னா, இந்த மெத்தட் பயமாக இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். பேக்கப் இருக்கும். எந்த ஃபுட்டேஜும் உங்களுக்கு வந்து டெலீட் ஆகாதுல்ல, அப்படி சொல்கிறேன். பயம்லாம் பண்ணலாம். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போயிட்டு நீங்கள் வந்து நான் இப்போ 3 to 2 மாத்திரேன்னா, இப்போ போய்ட்டு அந்த ஐ பட்டனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம்ஸில் ட்ரேட் ரேட் வந்து மாற்றிச்சு. 24லேருந்து 30க்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 30 ஃப்ரேம்ஸ் ரேஸ் போட்டு 30 ஃப்ரேம் ரேட் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் 30 ஃப்ரேம் ரேட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. அதனால் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 24 ஃப்ரேம் ரேட்டில் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.